கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். இந்த சினாப்டிக் காஸ்பல் அப்படின்றது 4 சுவிசேஷ புத்தகங்களையும் ஒருங்கே பக்கத்தில் எல்லாத்தையும் பிரித்து வச்சு பார்த்து அதற்குள் சம்பவங்களை எல்லாம் ஆங்காங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் வித்தியாசங்கள் என்ன, அதை ஒன்றாக கூட்டினால் அது நமக்கு என்ன மாதிரியான உண்மையை இன்னும் ஆழமாக தரும். இதுதான் நம்மளோட முயற்சி. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விசாரணை அது எப்படியெல்லாம் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு இரவு. அந்த விசாரணையானது ஆண்டவரை ஈனப்படுத்தியது, சிறுமைப்படுத்தியது. ஆனால் அவர் அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக தாழ்த்துவதற்கு அவர் முடிவு செய்திருந்தார். நம்மை தாழ்த்தி கொள்ள முடிவு செய்துவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் நம்மை தாழ்த்திடவே முடியாது. நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நாம் ரொம்ப பெருமையாக உயர்ந்திருக்கணும்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் கொஞ்சம் தாழ்த்தினா கூட ரொம்ப விழுந்துட்ட மாதிரி நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. சரி, இப்போ என்ன நடந்தது? மத்தேயு 26:62. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். அதாவது இந்த இடத்துல அந்த பிரதான ஆசாரியனை எப்படி நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். அவன் எழுந்திருந்துன்னு இருக்கு இல்லையா, அது எப்படின்னா ரொம்ப வேகமாக, கோபமாக, எரிச்சலோட இவ்வளவு சொல்கிறோம், வாய் திறக்க மாட்டேற, அந்த டோன் தான் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இவருக்கு பொய் சாட்சி கொண்டு வந்தால் அதுவும் சரிப்படலை. சரி, குற்றச்சாட்டுகளை எதையாவது ஒன்று சரியாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மரணத்துக்கு ஏதுவான குற்றச்சாட்டும் கிடைக்கல. இப்பொழுது ஏதோ ஒரு வகையில் அவரை இன்னும் சீக்கிரம் விடியறதுக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை கண்டுபிடித்து நியாயப்பிரமாணத்தின்படியும் ரோம அரசாங்கம் தண்டனை கொடுக்கலாம் என்று சம்மதிக்கும்படியும் ஒன்று வேணும். இதை தான் ரொம்ப தீவிரமாக, ரொம்ப ஆழமாக ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குற மாதிரி, ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் எங்கேயாவது ஒரு 300, 400, 500 அடியிலையாவது கிடைச்சிருமா அப்படின்னு தேடுற மாதிரி இவங்க தேடி பார்க்குறாங்க. ரொம்ப கோபம் இருக்குது. சரி, ஆண்டவர் பார்த்திங்கன்னா நேர எதிரடியான ஸ்பிரிட்டில் அமைதியாக இருக்கிறார். 63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். நல்லா கவனிச்சிங்களா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? இவங்களுக்கு பிரச்சனையே இதுதான். அந்த யூத மக்களுக்கும் வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருக்குமே பிரச்சனை என்னென்னா, இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? அம்மா தெரியும், இவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் நமக்கு தெரியும், இவங்க ப்ரொஃபஷன் தெரியும். இவர் தேவனுடைய கிருபையினாலே ஒரு நல்ல போதகர், ஒரு ரபி, ஒரு நல்ல போதகர், அப்படி ஒத்துக்கலாம். இவரை பல விஷயங்களை பேசுகிறார். ஜனங்களும் திரளாக அவர் பின்னால் போகிறாங்க. போதாக்குறைக்கு ஆச்சரியமான, உலகம் கண்டிராத அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாம் வேற செய்கிறாரு. இவரை குற்றம் சொல்லி அல்லது குற்றம் பிடித்து மரண தண்டனை கொடுக்க வாய்ப்பே கிடையாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் இவர்கள் அவரை சாய்த்து விட மனதுக்குள்ளே எப்போவுமே பேசிக்கிட்டே இருந்த, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்துக்கிட்டே இருந்த விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படி தேவனுடைய குமாரன் சொல்லலாம்? அதை தான் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய பேரில் ஆணையிட்டு சொல்லு அப்படின்றார். அப்படின்னு அர்த்தம், தேவனுடைய பேரிலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அதான் அந்த இடத்துல. அப்படி சொன்னால் நியாயப்பிரமாணத்தை முன்னால் கொண்டு வந்து வச்சிடலாம். நியாயப்பிரமாணத்தில் இப்படி சொன்னால் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை கொலை செய்யலாம். பொய்யாக கர்த்தர் பேரில் ஆணையிட்டால் அந்த இடத்துல பிடிக்கலான்னு இப்படி ஒரு 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 சிக்கலான கேள்வியை அந்த ஆசாரியன் கேட்குறார். ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருக்கார்.
இந்த கேள்வி கேட்ட பிறகு என்ன பண்ணார்? 64. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். ரொம்ப தெளிவாக, நீ சொன்னபடிதான். அதாவது ஆமாம், நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்லாம் கூட சொல்லலை. நீ சொன்னபடிதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொன்னதே கரெக்டு. நான் இன்னமும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா. நீ சொன்னபடிதான். சர்வ ஞானம் உள்ளவராச்சே. மார்க்கு 14:62. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது வாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அதாவது கேட்ட கேள்விக்கான பதில் ஒன்று தான் சொல்லியிருக்கணும், நான் தான். ஆமாப்பா, ரைட். ஆனால் கூடுதலாக ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குன்னா, 10 ரூபா கேட்டவருக்கு இந்தாப்பா ஒரு 10 கோடின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறார். அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம்மா, தேவனுடைய குமாரன்னு இவர் ஒத்துக்கிட்டாரு, அது தேவ தூஷணம், பிடிச்சி உள்ளே போடலாம் அப்படின்னு அவர் ரொம்ப ஃப்ரீயாக நினைக்க முடியாத மாதிரி 2வது பதிலுக்குள்ளான 2ஆம் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமானதாக சொல்லிட்டார். அது நம்ம நல்லா உத்து கவனித்தோம்னா நமக்கு தெரியும், எதிரில் கேட்டவர்களுக்கு கதிகலங்க வச்சுருக்கோம் அந்த பதில். சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். தாவீதோட சங்கீதம். தாவீது பல இடங்களில் அவர் ராஜாவோடு சேர்த்து தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசன வசனங்களை எல்லாம் சொல்லி வச்சிருக்கார். இங்கே அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. ஆச்சரியமாக இருக்குல்ல? தாவீது சொன்ன பாடல் இது, அவருடைய வார்த்தை இது. கர்த்தர் என் ஆண்டவர். என் ஆண்டவர்னா அவங்க அப்பாவை சொல்கிறாரா? இல்லை. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அது தாவீது தானாக கண்டுபிடிச்ச விஷயம் அல்ல, தேவனுடைய வெளிப்பாடு. வலது பார்சத்தில் விற்றிருப்பதாக. தானியேல் 7:13. ராதரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். மனுஷகுமாரனுடைய சாயலாக ஒருவர் வந்தார். யார்கிட்ட வந்தார்? நீண்ட ஆயுசுடைய, அதாவது நித்திய தேவனாகிய பிதாவின் அருகில் அவர் வந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காட்சிகள் எல்லாம். அது தீர்க்க தரிசனமாக அன்னைக்கு சொல்லப்பட்டது. அன்னைக்கு படித்தவங்களுக்கே புரியாது. ஏன்னா இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கும் இதை தவறாக புரிஞ்சிக்கவும் இதை வேற மாதிரி புரிஞ்சு சொல்லவும் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இதோ மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காருவதை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீர்கள். மத்தேயு 26:64. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. அவ்வளோதான், பாயிண்ட் கிடைச்சிடுச்சுன்ற மாதிரி. இதோ இந்த குற்றமே போதும், இவரை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு அல்லது சிலுவையில் அறைவதற்கு இந்த ஒரு குற்றம் போதும். ஒரு மதவாதிகளாகிய இவர்கள் அரசாங்கத்தினிடத்திலே போயிட்டு எங்கள் மதத்துக்கு எதிராக இப்படி சொன்னான் என்று ஆண்டவரை குற்றவாளியாக நிறுத்த போகிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை மட்டுமே பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சத்தியபரர், அவரே சத்தியம், அவர் மனுஷகுமாரனாக. ஆனால் அப்படி சொன்னால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மேசியா அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அதுவும் அவங்க ஏற்றுக்கிற விஷயம் கிடையாது தான். அவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னது மட்டும்தான் இவனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவ்வளவு பெருங்கூட்ட மக்களுக்கு, கடவுள் ஒருவரே என்று நம்புகிற அவர்களுக்கு ரட்சிப்பில்லாமல் போகிறது. எவ்வளோ பெரிய சாத்தானின் தந்திரம் பார்த்தீங்களா? நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் கிருபை பெற்றிருக்கிறோம்.
இவரால் வரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிற ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அப்படியானா இதை காப்பாற்றிக்கிட்டு வாழுற வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக கண்ணியமாக வாழுகிறோம் என்பதை சிந்திக்கணும். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னது தேவதூஷணம். ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சின்ன குடும்பத்தில் இருக்கிற ஒரு தச்சனுடைய மகன், அவர் எப்படி தன்னை தேவனுடைய குமாரன் சொல்லலாம்? பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்வதாக எப்படி சொல்லலாம்? அது தேவதூஷணம் தானே. இப்போது ஒரு ராஜா இருக்கிறாரு, நான் தான் அந்த ராஜாவுடைய மகன், நான் தான் இளவரசன் அப்படின்னு எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஆள் சொன்னால் எப்படி இருக்கும்? அது ராஜ துரோகம் தானே. அந்த மாதிரி இது தேவதூஷணம். அங்கே என்ன பனிஷ்மெண்ட்டுங்களா? அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். நியாயப்பிரமாண சட்டத்துக்கு கீழே அவர் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. மத்தேயு 26:66. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்போது அவங்க மற்றவங்க வாயால் இப்போது ஒரு அட்டஸ்டேஷன் அந்த ஆசாரியனுக்கு வேணும். இப்போ என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பார்த்தீங்களா, இனி சாட்சியே தேவையில்லை, இது தேவதூஷணம் தானே. அப்போ என்ன பண்ணணும்? அவங்க சொல்கிறாங்க, கொல்ல வேண்டும். லூக்கா 22:66. விடியற்காலம் ஆனபோது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? இதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்றார். ஒரு திருப்தி அவனுக்கெல்லாம் வந்துச்சு. தேவதூஷணம் ரொம்ப சரியாக வாயில் சொல்ல கேட்டாச்சு. எல்லா விட்னஸும் இருக்காங்க, எல்லாரும் கொலை செய்யணும்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படியானால் அடுத்த கட்டம் விசாரணையை தாண்டி தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு முடிவை, என்ன தண்டனை கொடுக்கலாம்? நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ளலாம். ஆனால் இது அரசாங்கம், ரோம அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்க ஒப்புதல் வேணும் கண்டிப்பாக. இவங்களா மட்டுமே தனியாக பண்ணிட முடியாது. அப்படியானால் ரோம அரசாங்கத்துக்கிட்ட போகும்போது அங்கே ஒரு தண்டனை உறுதி செய்யப்பட வேண்டும், மரண தண்டனை உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மத்தேயு 26:67-68. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். மார்க்கு 14:65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞானதிஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். ஒரு விஷயம் இந்த சூழலில் நம்ம 2 பகுதியை படித்தோம், புரிஞ்சுக்கணும். என்னென்னா, முகத்தை மூடவும் அப்படின்னா கண்களை மூடிட்டாங்க. ஒரு துணி போட்டு அப்படியே மூடிடுவாங்க. மூடிட்ட பிறகு, முன்னெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது நம்மளாம் விளையாடுவோம், தெரியாமல் ஓடி வந்து தலையில் கொட்டிட்டு ஓடிடுறது. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அப்போது யார் கொட்டினான்னு தெரியாது. அடுத்தது கண்ணை மூடிக்குவான் ஒருத்தன், இன்னொருத்தன் ஓடி வந்து தலையில் கொட்டிட்டு போவான். அந்த மாதிரி மிகவும் அவரை ஈனப்படுத்தும்படியாக, சிறுமைப்படுத்தும்படியாக, நீர் கிறிஸ்துவா? நீர் என்ன மேசியாவா? உன்னையே நீ இப்படி சொல்லிக்கிறியே, எவ்வளவு தேவ தூஷணம் என்று சொல்லி அவரை எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு இந்த இடத்துக்கு தன்னை பொருத்தி கொண்டார் என்பது தான் நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு கீழே இறங்கணுமாப்பா? நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில், அவர் என்ன இவ்வளவு கீழே இறங்கணுமா? ஒரு முதல்வர் அப்படியே நடந்து போகிறாரு, ஒரு பெரிய விழா மேடையை நோக்கி போகிறாரு, ஏதோ ஒரு குப்பை கீழே இருந்ததுன்னா அவர் குனிஞ்சு அதை எடுத்துகிட்டு ஒரு டஸ்ட்பினில் போட்டார்னா அது அப்படியே பேசும் பொருளாகிடும். ஹைலைட் பண்ணி அதை நியூஸெல்லாம் வந்து பேப்பர்லலாம் அந்த ஃபோட்டோவை போட்டு முதல்வர் குனிந்து அந்த குப்பையை எடுத்து அப்படின்ற மாதிரி வந்துடும். அவர் அதை செய்யலாமா? அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சுற்றியிருந்தவர்களை படைத்தவராகிய சிருஷ்டிகர், அவர் மூலமாக சகலமும், அவருக்காக சகலமும் உண்டாக்கப்பட்டது. இது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. தலையில் கொட்டுறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, விளவும் பண்ணாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியாக அடிக்கப்படும் ஆடு தன்னை ஒப்பு கொடுப்பதை போல அவர் ஒப்பு கொடுத்திருந்தாராம். இந்த காட்சியை படிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி நம்மளை பற்றி யோசிக்கிறதா இருந்தால்,
அவங்களுக்கெல்லாம் தெரியாது, மேசியான் தெரியாது, கிறிஸ்து தான் தெரியாது, அவர் இரட்சகர்னு தெரியாது. இப்போ தெரிஞ்சவங்க நம்மளாச்சே, ஆண்டவர் இயேசு இரட்சகர்னு தெரியும், அவரை விசுவாசிக்கிறோம், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டோம், பரலோகத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம், எல்லாமே நமக்கு தெரியுது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை அவமதிக்கிற மாதிரி அவருடைய வார்த்தையை மீறி நடந்தால் அதே வேலையை செய்கிறதுக்கு சமந்தான். அவர் தலையில் கொட்டுற மாதிரியும், அவர் கன்னத்தில் அரைகிற மாதிரியும், அவரை காரி துப்புற மாதிரியும் தான் இன்றைக்கி நாம் அவரை அறிந்து அவரை விசுவாசித்து அவருக்கு எதிராக, அவருடைய வார்த்தைக்கு எதிராக நடப்போமானால் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை படிச்சுட்டு ஆஹா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அல்ல. இன்றைக்கு என் வாழ்க்கையில் இந்த சம்பவத்துக்கும் எனக்குமான தொடர்பு, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதை கவனிக்கிறதற்காகத்தான் இதை தியானிக்கிறோம். இது நீண்ட இரவு விடிந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கான முடிவில் அது விடிந்தது. தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது. என்ன தண்டனைன்றது ரோம அரசாங்கம் சொல்லணும், அல்லது இவன் சொல்கிறத அவங்க செய்யணும். ஆனால் அந்த விடிந்ததில் நமக்கு என்னன்னா, நமக்கான ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும். அந்த நிறைவேற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு. இன்றைக்கு நாம் நம் ரட்சிப்பை பெற்றிருந்தால் எப்படி அதை காப்பாற்றி கொள்ளுகிறோம், இன்னும் பெறாமல் இருந்தால் அவர்கள் எப்படி அந்த ரட்சிப்பை பெறப்போகிறார்கள். நம்ம குடும்ப உறவுகளே என்ன எவ்வளோ பேர் இருக்காங்களே, நாம் சுகமாக வாழ, இன்னும் சுகமாய் வாழ திட்டமிடுகிறோமே, முயற்சிக்கிறோமே, ஓடுகிறோமே, உழைக்கிறோமே. ஆனால் நம்ம சுற்றிலும் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான அந்த முயற்சி, அந்த பாரம் எவ்வளவு நம்ம இடத்துல இருக்கிறது? நம்ம இயேசு கிறிஸ்து தலையிலே கொட்டி கன்னத்திலே அறைந்து காரி உமிழ்ந்த காட்சியே மனதில் கொண்டு வாங்க. இப்போ நம்ம அவருக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இது எங்களுக்காக இவ்வளவு கேவலமான நிலைமைக்கெல்லாம் தன்னை தாழ்த்தின ஆண்டவரை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. இதை நாங்கள் எப்பொழுதோ படித்து, எப்பொழுதோ இதை நினைத்து பிறகு மறந்து போகிறோம். தகப்பனே, இப்பொழுது நாங்கள் இதற்கு பதிலாக எங்கள் ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஜாக்கிரதையை பெற்றுக்கொள்கிறோம். எங்களோடு இருப்பவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக இன்னொரு பெரிய முயற்சி எடுக்க எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.